ஒவ்வொருத்தரோட கம்ப்யூட்டர் ஸ்கிரீனுக்கு பின்னாடியும் ஒரு இரும்பு திரை இருக்கு. அதை யாராலையும் தொடவும் முடியாது, திறக்கவும் முடியாது. குருவே சரணம் சரணம் குருவே சரணம் வரணும். அதான் வந்துட்டேன் ஜி. சொல்லுங்க ஜி. நீங்க தான் டைமுக்கு வரல. டைமுக்கு வந்துட்டேனே. டைமுக்கு வரல. இது எத்தனை மணி? எத்தனை? விடிய காலைல 6 மணிக்கு வர சொன்னீங்க. நான் 6 மணிக்கு வந்துட்டீங்க. நீங்க எத்தனை மணிக்கு வர சொன்னா உங்களுக்கு எத்தனை மணிக்கு நீங்க உங்களோட அட்டெண்டன்ஸ் போட்டிருக்கீங்க? இப்படி போனா இந்த ஷோ எப்படித்தான் நடத்துறது? இல்ல விளங்கி நடந்துங்க. இல்ல ஜி, ஒரு சின்ன தவறு நடந்துருச்சு. சரி, என்ன நடந்துச்சு? என்னன்னு சொன்னா எலாம் வச்சேன். ஒண்ணுக்கு 5-6 எலாமும் வச்சிட்டீங்க. அது 2வது எலாம் அடிச்சதோடய போன் அப்படியே சுவிட்ச் ஆஃப் ஆகி அப்படியே டெத் ஆயிருச்சு. அதனால நான் தூங்கிட்டேன். என்னமோ நான் வேணும்னு போன ஓப்பன் பண்ணினதாகவும் எல்லாம திருப்பி இது பண்ணிட்டு ஸ்னூஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணதாகவும்லே நீங்க நினைக்கிறீங்க. அதாவது நடந்தது பூரா நீங்களே சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு மன்னிப்பு கொடுத்துருவோன்ற ஒரு தெனாவட்டு. சரி, இப்படி நம்மளுக்கு தூக்கம் வராம இருக்கிறதுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? தூக்கமே வராமல் இருக்கணுன்றதுக்கு நான் ஒன்றும் செய்யலாது. வேணா நீ காலைல தூங்கி எழும்புறதுக்கு ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுக்கலாம். ஆப்ஷன் சொல்லுங்க பாப்போம். இதுக்கு நம்ம எவ்வளோ ஒரு ஆப் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம ஃபோன்லண்ணா. இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு மொபைலில் ஒரு ஆப் ஒன்று இருக்குது. சரியா? இப்போ அது இன்னைக்கு அது சம்மந்தமாக பேச போகிறோம். அந்த ஆப்போட பேர் எலாமி. சரியா? இந்த ஆப் வந்து iOS Android ரெண்டுக்குமே இருக்குது. இதில் என்ன ஸ்பெஷல்னு சொன்னால், நம்ம இதுவரைக்கும் எல்லா ஓஎஸ்லையும் எந்த ஓஎஸாக இருந்தாலும் எந்த ஃபோனாக இருந்தாலும் நமக்கு வந்து ஸ்பெஷலாக அதில் எலாம் அப்படின்றது வந்து கண்டிப்பாக இருந்தே ஆகும். சரியா? ஆனால் அந்த எலாமில் என்னன்னு சொன்னால், நமக்கு எத்தனை எலாம் வேணாலும் வைக்கலாம். ஆனால் ஸ்னூஸ் பண்ணிட்டோம்னு சொன்னால், அதாவது அந்த எலாம் ஆஃப் பண்ணிட்டோம்னு சொன்னால் அதுக்கு பிறகு அந்த எலாம் வந்து ரன் ஆகாது. மேபி அப்படி ஸ்னூஸ் பண்ணிட்டு நம்ம தூங்கிட்டோம்னு சொன்னால் அவ்வளோதான். சரியா? எழும்புறவங்க எழும்பிடுவாங்க. சிலர் என்ன செய்யறாங்கன்னா தூக்கத்திலே ஸ்னூஸ் பண்ணிடுவாங்க. அதை தடுக்கிறது அப்படின்னு சொன்னால் அந்த விஷயம் நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த எலாம் ஆப்பை வந்து செஞ்சுருக்காங்க. இந்த எலாம் ஆப்பில் என்ன விசேஷம்னு சொன்னால், நார்மலாக பை டிஃபால்ட் அந்த ஸ்னூஸ் பண்ணுற ஆப்ஷனை தவிர எக்ஸ்ட்ராவாக 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப டிஃபிகல்ட்டான ஆப்ஷன். சரியா? அப்போ அந்த டிஃபிகல்ட்டான அந்த ஆப்ஷனை வச்சுக்கிட்டு அப்போ அதில் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனை வந்து அந்த எலாமை ஸ்னூஸ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம். சரியா? அப்படி யூஸ் பண்ணுற ஆப்ஷனை வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் அப்படின்ட்டு அது சும்மா நினைக்கிற மாதிரி இல்லை. அதுலேயே நம்ம ஒட்டோவாக எழும்பிடுவோம். சரியா? அதுதான் இந்த எலாமியில் உள்ள ஸ்பெஷாலிட்டி. அப்போ எலாமியோட ஸ்லோகனே அப்படின்னு சொன்னால் இதில் என்ன அர்த்தம்னு சொன்னால், முடிஞ்சா தூங்கிப்பார். முடிஞ்சா தூங்கி பாரு. சரி, அப்போ இதில் என்னன்னு சொன்னால் மொதல் ஆப்ஷன் ஒன்று இருக்குன்னு சொன்னால் டேக் அ ஃபோட்டோ. டேக் அ ஃபோட்டோ அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, ஒரு ஆல்ரெடி ஒரு ரிஃபரன்ஸ் ஃபோட்டோ ஒன்று வச்சுக்கணும். அது ரிஃபரன்ஸ் ஃபோட்டோன்னு சொன்னால் அது மேபி இப்போ இந்த எலாம் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போதே உங்களுக்கு ஆப்ஷன் ஒன்று கேட்கும். எந்த ஆப்ஷனை நீங்கள் பை டிஃபால்ட் கொடுக்க போகிறீங்க இந்த எலாம் ஆஃப் பண்ணுறதுக்காக அப்படின்ட்டு. ஆல்சோ நீங்கள் அடிஷனலி 4-5 எலாம் வைக்கிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு ஸ்பெசிஃபிக்காகவும் தனித்தனியாக ஒவ்வொரு எலாம் அந்த ஸ்னூஸ் பண்ணுற மெத்தட்ஸை நம்ம அசைன் பண்ணிக்கலாம். அதில் இருக்கிற மொதல் ஆப்ஷன் டேக் அ ஃபோட்டோ. அந்த டேக் அ ஃபோட்டோ அப்படின்னு சொன்னால் அது நீங்கள் அசைன் பண்ணும்போது கேட்கும் ஏதாச்சும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு உருவம். சரியா? அது மேபி உங்களோட வீட்டில் இருக்கிற ஒரு சாமி படமாக இருக்கலாம், இல்லாட்டி உங்களோட கிச்சனில் இருக்கிற ஒரு கரண்டி. அது வந்து அந்த அதில் பொசிஷன் வந்து மாறக்கூடாது. எப்பயுமே அது ஸ்டெட்டிக்காக இருக்கணும். நான் இன்றைக்கி இருக்கிற ஃபோட்டோ எடுத்துட்டு நாளைக்கு இப்போ நான் ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு கிச்சனில் இருக்கிற கரண்டி எடுக்கிறீங்க போயிட்டு அதை ஃபோட்டோ எடுத்து நாளைக்கு காலையில் போயிட்டு எங்கடா அந்த கரண்டியை காணாட்டம் எல்லாம் நிற்காது. சரியா? ரொம்ப சிக்கலான ஒரு ஆப் ஒன்று. சரியா? அதனால நல்லா பிளான் பண்ணி ரைட் இந்த ஏரியாவை வந்து நம்ம தொடர்ந்து, அது மேபி உங்கள் வீட்டுக்கு வெளியில் உள்ள இடமா கூட இருக்கலாம், மேபி வாஷ் ரூமில் உள்ள இடமா கூட இருக்கலாம். அங்கே போயிட்டு இந்த ஃபோட்டோ அப்படி எடுத்தோன்னு சொன்னால் அதை எல்லாம் ஆஃப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அப்போ அந்த ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அப்போ காலையில் எல்லாம் அடிக்கிற நேரத்தில் குடுகுடுன்னு ஓடி போயிட்டு அந்த ஏரியாவை கணக்கு, ஏன்னா அது ஆல்ரெடி அது ஃபோட்டோவில் கொஞ்சம் பாதியாக காட்டும். அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணி அப்படி ஃபோட்டோ டங்குன்னு அடிச்சிங்கன்னா தான் எல்லாம் நிற்கும். சரியா? தப்பி தவறி கூட அது உங்களுக்கு சரி வரலன்னு சொன்னால் அந்த எல்லாம் வந்து நிற்காது. இது ஒரு ஆப்ஷன். சரி, 2வது ஆப்ஷன் என்ன இருக்குன்னு சொன்னால் மேத்தமெட்டிக்ஸ் ஈக்குவேஷன். அதாவது நல்லா உங்களுக்கு கணக்கு வழக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால் இந்த ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். மேத்தமெட்டிக்ஸ்னா சயின்ஸ் இல்லையா? அதை பற்றி நான் உங்களுக்கு பிறகு அடுத்த செக்மெண்ட்டில் அதுக்கு நம்ம கலபல பண்ணுறதுக்கு செப்ஷன் இருக்குது தானே, அதில் நம்ம கொடுத்துருக்கோம். சரியா? இப்போ இதில் என்னென்னா மேத்தமெட்டிக்ஸ் ஈக்குவேஷன் இருக்குது. இதில் ஈஸியாகவும் இருக்குது, ஹார்டாகவும் இருக்குது. அது உங்களோட அறிவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். சரியா? அப்போ இதில் நார்மலாக அது என்ன நடக்கும்னு சொன்னால், காலை நீங்கள் எழும்போது எல்லாம் அடிக்கிற நேரத்தில் அதில் ஒரு ஈக்குவேஷன் ஒன்று கேட்கும். அதாவது 2 + 2 என்ன, அப்போ நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அதே மாதிரி ஒரு 4-5 கொஸ்டின்ஸ் அது நீங்கள் அசைன் பண்ணிக்கலாம். எத்தனை கொஸ்டின்ஸ் வேணும்னு சொல்லிட்டு அத்தனை ஈக்குவேஷன்ஸ்க்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா தான் அதெல்லாம் நிற்கும். அது 2வது ஆப்ஷன். சரி, அப்போ அது என்ன நடக்கும், நம்ம காலையில் எழுமுன்னா நமக்கு மூளைக்கு வேலை, கணக்கு வழக்கு அப்படியே நமக்கு அப்படியே அடுத்த ஐன்ஸ்டைனாக கூட நம்ம உருவாகலாம். சரியா? அது ஒரு ஆப்ஷன். அடுத்து 3வது ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் என்னென்னா பார்கோட் QR கோட் ஸ்கேனிங். இது எல்லாருக்கும் பொதுவாக செய்யக்கூடிய விஷயமானு தெரியல, நான் இந்த பேசிக்காக சொல்கிறேன். இது ஆல்ரெடி ஒரு பார்கோட், அதாவது அந்த டேக்க பிக்சருக்கு ஈக்குவலான ஒரு விஷயம் தான். இது ஒரு பார்கோடோ இல்லாட்டி QR கோடோ. பார்கோட்னா நான் கேட்குறேன் கியூவில் நின்று போகணுமா?
அதுவும் அறிவு கெட்டுனது நீ யோசிச்சுக்கிட்டு இருக்கேனா? எவ்வளோ பெரிய நல்ல ஒரு விஷயத்த நான் உனக்கு வேலை மெனக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இல்லை எனக்கு அறிவு இருக்கு. விடிய காலையில் 3 மணிக்கு எந்த பாரும் திறந்துருக்காரு, நான் எந்த கியூவில் போயிட்டு நிற்கிறது? அப்படி சில பிரச்சனைகள் இருக்கு தானே. நான் விஞ்ஞானிகளா பைத்தியக்காரன்னு சொல்ற உலகம் தானே இது. சார் நீங்க சொல்லுங்க. இது உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்காட்டியும் பாக்குறவங்களுக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. சார் நீங்க சொல்லுங்க. உனக்கு பாரு அது, உங்களுக்கு பாரு அது வேற. சரியா? பார் கோட் கியூஆர் கோட் ஆல்ரெடி உங்களுக்கு நாலேஜ் இருக்கும். அது ஒன்று எங்கேயாச்சும் ஒரு இடத்துல பிரிண்ட் அவுட் ஒன்று எடுத்து அதை கூட நீங்கள் ஸ்கேன் பண்ணி ஒரு ரிஃபரன்ஸாக நீங்கள் வச்சுக்கலாம். அப்போ மார்னிங் எல்லாம் அடிக்கும்போது ஓடி போய் கொடுக்குன்ட்டு அந்த பார் கோடை ஸ்கேன் பண்ணால் அதை அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த எல்லாம் நிற்கும். சரியா? யூ மீன்ஸ் பார் கோட். எனக்கு பார் கோட் ரெண்டு ஒன்று தான். சாரி, எந்த நாள் நீ பண்ணுறது அதனால தான்டா நீ காலைல எழும்ப மாட்டேங்கிற. அதை உண்மையை சொல்லு. சரி, அடுத்து 4வது ஒரு ஆப்ஷன் இருக்குது, கடைசி ஒரு ஆப்ஷன். இது வந்து நம்ம உடம்புக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுக்குற ஒரு ஆப்ஷன் உண்டு. சரியா? இதில் வந்து இந்த ஆப்ஷன் நம்ம செய்யும்போது காலையில் எழும்போது அப்படியே வெறி கொண்டு நம்ம நாடி நரம்பு எல்லாம் அப்படியே பொட்டச்சிக்கிட்டு வர காலையில் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி ஒரு நாகார்ஜுன் படம் மாதிரியே வருது. அப்படியே வரும் காலையில் நீ பண்ணி பாரு வரும். சரியா? அதுக்கு பேர் என்னன்னு சொன்னால் ஷேக்கிங். என்னது? நம்ம மைண்ட் அங்கே போகுது. சரி, இது அந்த ஷேக்கிங் இல்லை. இது என்னன்னா இப்போ நம்ம ஃபோனில் வந்து அந்த ஆப்ஷனை கொடுக்கும்போது ஒரு 25 டைம்ஸ் இல்லாட்டி 50 டைம்ஸ் இல்லாட்டி 100 டைம்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நம்ம எனேபிள் பண்ணுவோம். அப்போ அது என்னண்டா எல்லாம் அடிக்கும்போது நம்மளோட ஃபோன் அப்படி கைக்கு எடுத்து டிங்கி 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 மங்கின்னு ஆட்டணும். சரியா? அப்போ ஆட்டுற நேரத்தில் ஒவ்வொரு கவுண்ட் வரும். ரைட், 1 2 3 4 1 2 3 4 அப்படின்ட்டு கவுண்ட் போகும். சரியா? நீங்கள் கொடுத்துருக்கீங்க தெரியுமா 50 இல்லை 25, அது ரீச் ஆகிற வரைக்கும் நீங்கள் இதை ஷேக் பண்ணணும். இதை ஷேக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் தான் இந்த எல்லாம் நிற்கும். சரியா? இப்போ 4 ஆப்ஷன் இருக்குது. டேக் அ போட்டோ, பார்கோட் ஸ்கேனிங், மேத்தமெட்டிக் ஈக்குவேஷன் அண்ட் ஷேக்கிங். சரியா? பை டிஃபால்ட் ஸ்னூசிங் ஆப்ஷனும் இல்லை இருக்குது. சரியா? இப்போ இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் காலையில் 10-15 எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்க தேவையில்லை. ஒரே எல்லாம்ல சட்டார்னு எழுப்பிடலாம். எனக்கு என்னமோ அந்த ஷேக்கிங் ஆப்ஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்க 1ன்னு கொடுத்துட்டு வைக்கலாம் தானே? ஆமாம், நீங்கள் எத்தனை வேணாலும் 1000 வேற கொடுத்துட்டு நீங்கள் வைங்க. சரியா? அது உங்களுக்கு தாங்கிக்க முடியும்னா வைங்க. சரி, இதில் என்னன்னா இதில் இன்னொரு ரொம்ப ரிஸ்க் ஃபேக்டர் என்னன்னு சொன்னால், இப்போ நம்ம என்ன செய்வோம்? சரி, இப்போ நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து தூக்கம் தானே முக்கியம். அப்போ காலையில் தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம என்ன செய்வோம்னா தூக்கத்திலே அப்போ அன்இன்ஸ்டால் பண்ண பார்ப்போம். சரியா? இல்லாட்டி தூக்கத்திலே ஃபோனை ஆஃப் பண்ண பார்ப்போம். நீ யோசிப்பியா இருக்கும், ஃபோனை ஆஃப் பண்ணிட்டா எல்லாம் அடிக்காது எப்படின்னு. ஆனால் இதில் என்ன ஆப்ஷன் சொன்னால், நீ செட்டிங்ஸில் போயிட்டு ப்ரிவென்ட் டர்ன் ஆஃப் மொபைல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அதையும் எனேபிள் பண்ணுங்கள். ப்ரிவென்ட் அன்இன்ஸ்டாலிங் த ஆப் அப்படின்னு இருக்குது. நீ ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அது ரெண்டையும் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் நினச்சா கூட அந்த எல்லாம் அடிக்கிட்டு இருக்க நேரம் அன்இன்ஸ்டால் பண்ண வேலாது, ஃபோனையும் ஆஃப் பண்ண வேலாது. இன்கேஸ் நீங்கள் ஃபோனை ஆஃப் பண்ணால் கூட அது விட்டோவாக ஒன்றாகி வந்துடும். இல்லை எந்த ஃபோன் வந்து சீல் பேட்டரி இல்லை, நான் அப்படியே பேக்கவரை கழட்டி நான் பேட்டரியை கழட்டிடுவேன்னு சொன்னாலும் நெக்ஸ்ட் டைம் நீ ஃபோனை ஆன் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல அது எல்லாமே திருப்பி ஓப்பன் ஆகிடும். சரியா? அழுகாத. எனக்கு கொஞ்ச நாள் கஷ்டமாக தான் இருந்துச்சு. நானும் பழகிட்டேன் இந்த ஆப்புக்கு. நீங்களும் பழகுங்க. நம்மளே ஆப்பை வாங்கி ஆப்பை வச்சுக்கிட்டேன் குறிச்சி. சரி, கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். iOSக்கும் ஆண்ட்ராய்டுக்கும் இருக்குது. ஓகே, ஒவ்வொருத்தரோட கம்ப்யூட்டர் ஸ்கிரீனுக்கு பின்னாடியும் ஒரு இரும்பு திரை இருக்கு. அதை யாராலையும் தொடவும் முடியாது, திறக்கவும் முடியாது.